இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். அதுதான் 3500 2000 காலகட்டத்தில் கிமு 3500 2000. சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 வரைக்கும். எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும். சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். நம்ம கிபிக்கு அப்புறம் வரக்கூடிய ஆண்டை 2000 3500ன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிமுவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுனால 3500 2000 அதிகமான நம்பர் முன்னாடியும் கம்மியான நம்பர் கீழேயும் வரும். இந்த தொன்மையான நாகரிகங்களை நதிக்கரை நாகரிகங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம் எல்லாமே நதிக்கரையோரங்களில் உருவானதுனால நதிக்கரை நாகரிகங்கள் அப்படிங்கிறாங்க. மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்னவாக இருந்தது அப்படின்னா நதிக்கரையோரங்களில் மண் வளம் சிறப்பாக இருந்திருக்கு. தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் பற்றாக்குறை இல்லாமல் இருந்தது. கால்நடைகளுக்கு சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு குடிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருந்தது. இவர்கள் வேறு பக்கம் போய் செல்ல போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்துக்கு வசதியாக இருந்தது. கரப்பா புதையுண்ட நகரம் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக வர்றாங்க. இப்போ சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க கரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் வெளியிட்ட ஆங்கிலேயர். யார்? சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க தான் கரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் வெளியிட்ட ஆங்கிலேயர். அவர் யார் அப்படின்னா அந்த சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவர். அவர் தான் தன்னோட நூலில் வெளியிட்டிருக்கிறாரு. தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டார். அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்ட பார்வையிட்டிருக்கிறார். அந்த செங்கல் திட்டு உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுவே கரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கிபி 1856 கிபி வந்துடுறாங்க. கிபி 1856 லாகூர் டு கராய்ச்சி ரயில் பாதை அமைக்கிறதுக்கு கற்களுக்கு பதிலாக அங்கே செங்கற்கள் கடந்திருக்குது. அந்த சுட்ட செங்கற்களை அந்த ரயிலுக்கு போடுற பாதையில் போட்டிருக்காங்க. அதாவது அந்த செங்கற்களுடைய அது என்ன கல் அப்படிங்கிறத பற்றி தெரியாமல் அதை சும்மா சாதாரண செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே பாதைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. லாகூர் டு கராய்ச்சி கிபி 1856. அதுக்கடுத்தது 1920 தான் அதுக்கப்புறம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கரப்பா மற்றும் மெகஞ்சரானா நகரத்தை அகலாய்வு செய்ய தொடங்கினாங்க. அப்போது தான் மறைந்த எஞ்சிய பகுதிகளை உலக பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 1924 ஜான் மார்சல் கரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ ரெண்டுமே பொதுவான அம்சங்களை கொண்டு இருப்பதை கண்டறிஞ்சிருக்கிறார். அப்போ ஜான் மார்சல் தான் 1924 கரப்பாவும் மொகஞ்சதாரும் பொதுவான அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி செங்கற்கள் கிடச்சிருக்கு, ஆனால் அதை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆய்வாளர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் அகலாய்வை மேற்கொண்டு இதை உலக பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டும் ஒரு பெரிய நாகரிகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்தவங்க கரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வந்தாங்க. மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சில வேறுபாடுகள் சின்ன வேறுபாடுகள், பெரிய அளவு வேறுபாடு இல்லைனாலும் சின்ன வேறுபாடுகள் இருப்பதை கண்டறிந்து கரப்பாவும் மொகஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தாங்க. அதுதான் கரப்பா நாகரிகம் புதையுண்ட நாகரிகம், பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் தான் தன்னுடைய புக்கில் எழுதியிருப்பார். அதுக்கடுத்தது ஜான் மேர்சல் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் தான் அங்கே இருக்கக்கூடியதை வச்சு சின்ன வித்தியாசம் இருக்கிறது, பொதுவான வித்தியாசம் இருக்குது, ஆனால் வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க.
அது ஹரப்பா நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய கால வரையறை புவியெல்லை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தெற்கு ஆசியாவில் இருக்குது. காலப்பகுதி வெண்கல காலம், அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையின் மூலம் முடிவு செய்கிறாங்க. ஆண்டு வந்து 3300லேருந்து 1900 வரைக்கும். பரப்பளவு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு. நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்களை உள்ளடக்கியது வந்து சிந்துவெளி நாகரிகம். பரப்பளவு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராமங்களை வந்து கொண்டிருக்கு. ஹரப்பா வந்து நகரக நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தில் தான் வந்து முதல்ல திட்டமிடலே இருந்திருக்கு. அப்போ சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு கட்டிடக்கலை எல்லாமே வந்து சிறந்த வேலைப்பாடுகளை கொண்டதாக இருந்தது. அந்த சிந்துவெளி காலத்தில் தான் வந்து தூய்மை, சுத்தம், சுகாதாரத்தினை பற்றின வந்து அறிவு வந்து அதற்கு வந்து அதிக முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் எடைகள் எல்லாம் தரப்படுத்தியிருக்காங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளத்தை வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் வந்து நகர நாகரிகம் சொல்கிறதுக்கு நகர திட்டமிடல் தான் வந்து காரணம். ஹரப்பாவினுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா வந்து 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. திட்டமிட்டப்பட்ட 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று மேல்நகர அமைப்பு, இன்னொன்று கீழ்நகர அமைப்பு. மேல்நகர அமைப்பு அப்படின்னா கீழ்நகர அமைப்பில் வந்து பொதுமக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. கீழ்ப்பகுதினா சற்று தாழ்ந்து உயரமானது, அதிக பரப்பரப்புகளை கொண்டது, பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. ஆனால் மேல் பகுதி வந்து எப்பயுமே வந்து சற்று உயரமானதாக தான் இருந்தது. அதை வந்து கோட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியிருக்காங்க. மேல் நகர பகுதிகள் வந்து அந்த ஏரியாவை நிர்வாகம் பண்ணுறவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் கோட்டை எனப்பட்டது. அங்கே தான் வந்து பெருங்குளம், தானிய களஞ்சியம் எல்லாமே வந்து அங்கே தான் இருந்திருக்கு. அப்போ வந்து 2 தனித்தன்மை. ஹரப்பாவை 2 மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்புன்னு பிரிக்கிறாங்க. கீழ்நகர அமைப்பு தான் பொதுமக்கள் வாழ்ந்தது. மேல்நகர அமைப்பு நகர நிர்வாகிகள் வாழ்வாங்க. அது கோட்டைன்னு சொல்லுது. அங்கே தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியம் வந்து இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து சட்டக வடிவமைப்போது இருந்தது. வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காகவும் வந்து ஒன்றையொன்று இப்படி செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. சாலைகள் வந்து அகலம் மற்றும் வளைவான முனைகளாக இருந்தது. வீடுகள் வந்து வீடுகள் வந்து தெருக்களின் இரு ஓரங்களில் சீராகவும் 1 அல்லது 2 மாடி அடுக்கு, அப்போவே வந்து 2 மாடி அடுக்கு உடையதாகவே இருந்திருக்குது. பெரும்பாலான வீடுகளில் வந்து பல அறைகள், முற்றம், கிணறு, கழிவறை, குளியலறை எல்லாமே வந்து அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் வந்து கட்டப்பட்டிருக்கு. சூரிய வெப்பத்தால் உலர வைப்பட்ட செங்கற்கற்கள் வந்து இங்கே பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சீரான அளவாக இருக்கிறது தான் வந்து கூரைகள் வந்து சமதளமாகவும் அமைக்கப்பட்டு இருக்கு. அரண்மனை மற்றும் வழிபாட்டு தலம் இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் வந்து கிடைக்கவில்லை. அரண்மனையும் வழிபாட்டு தலங்களும் வந்து இருந்திருக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சான்றுகளுமே வந்து எந்தவித ஆதாரமுமே வந்து இல்லை. அந்த சிந்துவெளி நாகரிகத்திலேயே வந்து கழிவுநீர் அமைப்பு வந்து முறையாக இருந்திருக்கு. மூடிய கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. அது வந்து மூடுறதுக்கு செங்கற்கள் மற்றும் கல்தட்டைகளை பயன்படுத்தியிருக்காங்க. தேங்காமல் இருக்கிறதுக்கு லேசான மின்சரிவு மற்றும் அப்புறப்படுத்தப்பட்ட துளையுடன் வந்து சரியான இடைவெளியில் அமைச்சிருக்காங்க. வீடுகளிலிருந்து கழிவுநீர் தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்ட குழாய்களின் கீழ் முக்கிய வடிகாலை சென்றடைஞ்சிருக்குது. ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து திடக்கழிவுகளை தேக்க குழிகள் மற்றும் திடக்கழிவுகளை தேக்கி நீரை வெளியேற்ற மாதிரி அமைக்கப்பட்டு இருந்திருக்கு. பெருங்குளமும் இருந்திருக்கு. அப்போ மொகஞ்சதாரோ முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் அப்படின்னு சொன்னால் வந்து மொகஞ்சதாரோவில் உள்ள பெருங்குளம் தான் வந்து முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். நன்கு அகன்ற செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் வந்து நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து நீர் கசியாத கட்டுமானத்திற்கு ஒரு சான்று அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போ நீர் கசியாத கட்டுமானத்தின் பழமையான சான்றுகளில் ஒன்று மொகஞ்சதாரோ பெருங்குளம். நெக்ஸ்ட், சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருக்க வந்து தளத்தில் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கு. வட மற்றும் தென்புறத்திலிருந்து குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகளும் வச்சுருக்காங்க. குளத்தின் பக்கவாட்டில் வந்து 3 புறமும் வந்து அறைகள் வந்து இருந்திருக்கு. கிணற்றிலிருந்து நீர் வந்து பெருங்குளத்திற்கு விடப்பட்டு உபயோகித்த பின் வந்து வெளியேற்றப்படுகிறது. பெருங்குளத்துக்கு எங்கேருந்து நீர் வந்திருக்குன்னா கிணத்திலிருந்து நீர் வந்திருக்கு. பக்கவாட்டில் 3 புறமுமே வந்து அறைகள் இருந்திருக்கு, படிக்கட்டுகள் இருந்திருக்கு, இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்காங்க. செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் வந்து இருந்திருக்கு.
கரப்பாவினுடைய தானிய களஞ்சியம் செங்கற்கற்களால் அடித்தளமிட்ட உறுதியான கட்டட அமைப்பாக இருந்திருக்கு. தானிய சேகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது. தள வெடிப்புகளில் வந்து கோதுமை, அப்போ அந்த சிந்துவெளி நாகரத்தில் பயன்படுத்தப்பட்ட தானியங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகள், இதெல்லாமே மிச்சங்கள் எல்லாமே சிதறி கிடந்தது. அப்போ கோதுமை, பார்லி, திணை, எள், பருப்பு இதெல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க தானிய களஞ்சியத்தில். மாபெரும் கட்டடமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எல்லா மக்களும் கூடுமாறி கூட்ட அரங்கு வந்து மொகஞ்சதாரோவில் வந்து இருந்திருக்கு. மிகப்பெரிய கட்டடமாக இருந்திருக்குது. அது வந்து 20 தூண்கள் 4 வரிசையில் வந்து பறந்து விரிந்த கூடமாக வந்து மாபெரும் கூடமாக வந்து இந்த கூட்ட அரங்கு இருந்திருக்கு. மொகஞ்சதாரோவில் உள்ள கூட்ட அரங்கு வந்து பெரிய கட்டடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்தது வணிகம் மற்றும் போக்குவரத்தும் நடந்திருக்கு. கரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாகவும் வந்து இருந்திருக்காங்க. அங்கே அப்போதே வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. நீளத்தை அளவிட வந்து அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சக்கர வண்டி, ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சக்கர வண்டியில் சக்கரத்துக்கு வந்து ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரம் பயன்படுத்தப்படுகிறது. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் வந்து நடந்திருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்கு, ஈராக்கு, குவைத்து மற்றும் சிரியா பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் வந்து கிடைத்துள்ளது. இப்போ இருக்கக்கூடிய ஈராக்கு, குவைத், சீரியா பகுதிகளை குறிக்கிற மாதிரியான குறிகளோட வந்து பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் அப்படிங்கிற பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. போக்குவரத்துக்கு வந்து காளை மாடுகளை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று வந்து உருளை வடிவ முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு. சிந்துவெளி பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பாரசீக வளைகுடா மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி உருளை வடிவ முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு. இது இரு பகுதிகளுக்கும் இடையில் வந்து அப்போவே வணிகம் நடைபெற்றதை வந்து காட்டுகிறது. அப்போ எந்த பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவிலிருந்து சிந்துவெளிக்கு கப்பல் கட்டும் தளம் வந்து லோத்தல் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் லோத்தல் வந்து சமர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் பெயர் தான் வந்து லோத்தல்னு சொல்கிறாங்க. லோத்தலில் வந்து கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துகிறது. அப்போ கப்பல் தட்டும் தளம் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல் எங்கே இருக்குது, சமர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரைப்பகுதியை தான் வந்து லோத்தல்னு சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோவினுடைய தலைவர் எப்படி இருந்திருக்கார், மொகஞ்சதாரோவின் கட்டிடத்திலிருந்து அமர்ந்த நிலையில் வந்து ஒரு ஆண் சிலை வந்து கண்டுபிடிக்கு. அது எப்படி இருந்தது ஆண் சிலை அப்படின்னா, நெற்றியில தலைப்பட்டியுடன் வலது கையினுடைய மேற்பகுதியில் சிறிய அணிகலன்களும் தலைமுடி மற்றும் தாடியில வந்து நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காதுகளின் கீழ் வந்து இருதுளை இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா வந்து தலையிலிருந்து அணிகலன்களை வந்து காதுகளுக்கு இணைக்க இடது தோல்ல வந்து பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட மேலங்கியால் வந்து மூடப்பட்டிருக்கு. இடது தோல்ல இவ்வடிவமைப்பு அங்குள்ள மக்களால் வந்து இப்பவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இவங்க தான் வந்து மொகஞ்சதாரோவினுடைய தலைவராக இருப்பாங்க. ஏன்னா சிலையாக இருக்குது, ஆண் சிலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தொழில்நுட்பம். குஜராத் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் வரை மட்டுமே வந்து சிறிய அளவுகளை கொண்டது. அதாவது 1704ங்கிறது மீட்டர் சென்டிமீட்டர் கிடையாது, மில்லிமீட்டர், அவ்வளவு வரைக்கும் தான் வந்து சிறிய அளவீடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுகள் எப்படி தந்தத்தினால் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதுதான் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதில் வந்து மிகவும் சிறியது. அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் தான் வந்து குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க லோத்தல்ங்கிற பிளேஸில். அதுதான் வந்து சிறிய அளவீடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நகர திட்டமிடலை நிர்வகிக்க, வணிகத்தை மேற்படுத்த, அப்போ நகரத்திலுடைய அமைதியை நிலைநாட்ட, வடிகால் அமைப்பை பராமரிக்க, அதாவது அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருக்காங்க. அதான் மேலா நிர்வாகம் பண்ணுற மாதிரி இது எல்லாமே நிர்வகிக்கிறதுக்கு வந்து ஒரு அதிகார மையம் இருந்திருக்கு அப்படின்னு வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நம்புகிறாங்க. தொழில் வந்து முதன்மையான தொழில் எதுன்னு தெரியவில்லை. ஆனால் விவசாயம், வேளாண்மை, கைவினை பொருட்களை செய்கிறது, பானை வரைகிறது, அணிகலன் செய்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, சக்கரத்தை உருவாக்குறது, இதெல்லாமே வந்து தொழிலாக இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே மக்கள் வந்து சக்கரத்தின் பயனை வந்து அறிந்திருந்திருக்காங்க. வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வந்து இருந்துள்ளதற்கு வந்து சான்றுகள் கிடைத்துள்ளது. நெக்ஸ்ட் மண்பானங்களை வந்து சக்கரங்களை கொண்டு உருவாக்கி அதை வந்து தீயிட்டு சுட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ தீயிட்டு சுடுறப்ப அது சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு. அதில் வந்து கருப்பு வண்ண வேலைப்பாடுகள் வந்து செய்தன. இதை எப்படி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, அங்கு கிடைச்ச உடைந்த பாண்டை துண்டுகள் வந்து விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் வந்து காணப்படுகின்றன. விலங்கியல் உருவம், வடிவியல் வடிவமைப்பு தான் வந்து கருப்பு வண்ண வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. அதில்
அதில் ஒன்று காணப்படுகிறதுங்கிறாங்க. சமய நம்பிக்கை அப்படின்னா வந்து வழிபாடு மற்றும் மத நடைமுறைகளை அறிய எந்த அரண்மனை வழிபாட்டு தலங்கள்லாம் கிடைக்கவில்லை. எனினும் பெண் சிலைகள் மூலம் வந்து அங்கே வந்து தாய் வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெண் சிலைகள் மூலமாக தாய் வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்தவித ஆதாரமும் கிடைக்கவில்லை. 1900 ஆண்டில் கரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியதற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள்னால சரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா வந்து அது கடைப்பகுதியில் இருக்கிறதுனால அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, சுற்றுச்சூழலினுடைய மாற்றம், படையெடுப்பு. சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் படையெடுப்பு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான படையெடுப்பும் இல்லை. இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், நோய் தொற்றுகளினுடைய தாக்குதல் இதனால் வந்து சரிந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பொதுவான உண்மைகள் அப்படின்னா வந்து உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. 4 நாகரிகங்களினுடைய பெரிய பரப்பளவை கொண்டது. முதலில் திட்டமிடப்பட்ட நகரங்கள், மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் தான் வந்து மேலோங்கி இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எழுத்துக்கள் வந்து இன்று வரை வந்து யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் வந்து பருத்தி ஆடைகளை உடுத்தியிருக்காங்க. அப்பவே வந்து அச்சுக்கள் மூலம் நூற்றுக்கிறாங்க. கம்பளி ஆடைகளும் பயன்படுத்தப்பட்டது. அணிகலன்கள் வந்து இருபாலருமே வந்து அணிகலன்களை விரும்பியிருக்காங்க. கழுத்து, கை வளை, மோதிரம், காதணி, காலணி இதெல்லாமே வந்து தங்கம். அப்போ அந்த காலத்தில் வந்து என்னென்னலாம் அறிஞ்சிருந்தாங்க? தங்கம், வெள்ளி, தந்தமும் பயன்படுத்தியிருக்காங்க. சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் வந்து அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. அன்பும் அமைதியும். படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. சில ஆயுதங்கள் மட்டுமே வந்து கிடைச்சிருக்கு. அவங்க வந்து தங்களுடைய திறமையை வந்து படையின் மூலமாக காட்டாமல் தங்களுடைய வாழ்க்கை நிலையை வந்து மேம்படுத்தி கொண்டதன் மூலமாகவும் ஆடை, நகை, நகர வாழ்க்கையில் வந்து தங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க.